ஹாய்ங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பெரிய வீடியோ பண்ணி. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு பெரிய வீடியோ பண்ண போகிறேன். அது எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். அது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு 7000 ஃபாலோவர்ஸ் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் வாழ்க்கையில் என்னோட சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணி ஸோ அவங்க மூலிமா நான் என்ன கற்றுக்கிட்டேன், அது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப்க்கு புதுசா இல்லை யூடியூப்ல இருக்கிற பர்சன் தானா அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட ஓன் லைஃப் ஜேர்னி மாதிரி, அதாவது என்னோட ஓன் யூடியூப் ஜேர்னி, யூடியூப் லைஃப் ஜேர்னி மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோ தான். இந்த வீடியோவோட இன்ஸ்பிரேஷனோட கிரெடிட் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிக் இன்ஸ்பிரேஷனான ஸோ நான் இவங்கள மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும், இவங்கள மாதிரி கண்டென்ட்டில் நான் பேசணும், ஓப்பனாக பேசணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். ஜேகே அப்படிங்கிற அந்த சேனலில் போடுற அவரோட ஒரு கண்டென்ட் எடுத்து தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, சப்ஸ்கிரைபர் மீட்டப் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரியான ஒரு கண்டென்ட்டில் தான் இந்த வீடியோ இருக்கும். பட் இது வந்து என் ஸ்டைலில் இருக்கும். இது வந்து என்னோட தொடக்கம் மட்டும்தான். நான் என்ன சேனல் ஆரம்பித்து என்ன பேசணும்னு ஆரம்பித்தேனோ ஸோ அதோட ஒரு தொடக்கம் மட்டும்தான். அதில் வந்து ஒரு பார்ட்டு தான் இந்த வீடியோ. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய ரானஸான வீடியோ பார்ப்பீங்க. இந்த வீடியோக்கு எந்த ஒரு எடிட்டிங்கும் இருக்காது, எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதுவுமே இருக்காது. ஒரே என்னோட பேச்சு மட்டும்தான் இருக்கும். என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் ஃபார் திஸ் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேமராவை ட்ரைபாடில் மாட்டியாச்சு. ஃபோக்கஸ் எப்படி இருக்குங்கிறத முன்னாடி நின்று பார்ப்போம். ஐ திங்க் ஃபோக்கஸ் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்டே மறைச்சிருக்கோம். இப்போ ஃபோக்கஸ் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன், இருங்க. ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கேமரா முன்னாடி வந்து நின்றுவோம். சார் ரைட்டு, கொஞ்சம் இறைச்சல் இருக்கும்னு நினைக்கிறேன். மைக் கனெக்டில் இருக்கான் பார்த்துப்போம். ஏன்னா ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கை கனெக்ட் பண்ணாமலே நான் பாட்டுக்காக கேமராவில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சது மைக்கே ஆன்ல இல்லைன்ட்டு. அப்புறம் அந்த கண்டென்ட்டே வேஸ்ட்டாக போயிடுச்சு, டெலிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இப்போ மைக் ஓகே. சார் ரைட், நம்ம பேச வந்த விஷயத்தை பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 பேரை நான் மென்ஷன் பண்ணியே சொல்லணும்னு இருக்கிறேன். அவங்களோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட பேர் சதீஷ், ஒருத்தரோட பேர் மணிஷ், இன்னொருத்தரோட பேர் வந்து ஹரிஹரன். ஸோ அவங்க 3 பேருக்கு நான் பெரிய தேங்க்ஸே சொல்லி ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க தான் என்னை ரொம்ப மோட்டிவ் பண்ணி நீ யூடியூப் பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் என்னை ரொம்ப மோட்டிவ் பண்ணது இவங்க 3 பேர் மட்டும்தான். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்னொன்று ஷேர் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு யூடியூப்க்கு ஒரு புது பர்சனா இல்லை பழைய பர்சனா அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி யூடியூப் எனக்கு வந்து ஒரு புது பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஆக்சுவலி நாங்கள் 2017 நாங்கள் யூடியூப்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் இப்போ சொன்ன அந்த 3 பேரோட சேர்ந்து தான் நான் மெர்ஜ் ஆகி தான் நாங்கள் ஒரு யூடியூப் சேனல்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஆளுக்கு செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக ஒரு சேனல்லாம் ரன் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது இல்லாமல் ஒரு சில சேனலுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காகவும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்காகவும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியும் இருந்திருக்குது. பட் நான் சவுதி அரேபியாவுக்கு வந்து 5 வருஷம் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒர்க்கில் இருந்து நான் கொஞ்சம் விலகிட்டேன். எந்த ஒரு வீடியோ, எந்த ஒரு யூடியூப் அந்த மாதிரியான சம்மந்தங்களே படாமல் ஒரு 5 வருஷமாக நான் ஒதுங்கி போயிருந்தேன். பட் எப்போவுமே நாங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸுகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ சவுதி அரேபியாவில் இருக்கிற, அங்கே சும்மா நீ ரோட்டில் நடந்து போகிறதே தான் ஒரு பேசிக்கிட்டே ஒரு வீடியோ போடு, ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பெரும்பாலான நம்பிக்கை இருக்காது, என்னத்தை நம்ம பேசுறது அப்படின்ட்டு. ஏன்னா நான் குரூப்பில் நிறைய பேசுவோம், வாட்ஸ்அப் காலாக இருக்கட்டும், குரூப் சேட்டிங், இது மாதிரி நிறைய பேசுவோம். நான் பேசுகிறத கேட்கறதுக்காகவே அவங்கன்னா வருவாங்க. இதில் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும், ஐம் அ குட் ஸ்பீச்சர் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ என்னை பேசுறதுக்காக கேட்க வருவாங்க. உன் பேச்சு அவ்வளோ நல்லா பிடிக்கும் எல்லாத்துக்கும், நீ ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணு, நிறைய நெகட்டிவ்ஸும் வரும், நிறைய பாசிட்டிவ்ஸும் வரும், நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கோ, உனக்கு ஒரு புரிதல் வரும், அவனுக்கு பேசணும்னு ஆசைப்பட்டதை நீ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மெயினாக சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் சொல்கிற ஒருத்தர் தான். ஏன்னா அவர் வந்து நல்ல கண்டென்ட் கிரியேட்டரு, அவர் கூட சேர்ந்து நானும் நல்ல கண்டென்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் என்னோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கிளியர் பண்ணுவேன், அவரோட டவுட்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் என்னை வந்து எப்போ நாங்கள் பேசினாலுமே மோட்டிவ் பண்ணிகிட்டே இருப்பாப்புல, யூ வில் பி ஸ்டார்ட் அப்படின்ட்டு. பட் எனக்கு ரொம்ப அது மேலே உடன்பாடாக இல்லாமலே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த மனிஷ்னு ஒருத்தர், ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு விட்டு நீ இதை இனிமேல் நடத்த அப்படின்ட்டு அவரை ஒரு நேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நடத்த என் கையில் கொடுத்துட்டாரு. அப்படி நடத்த கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சும்மா ஸ்டார்டிங்கில் ஃபுட் ரிவ்யூலேருந்து போகலாம், சும்மா சாப்பிட போகிறது இங்கே எவ்வளோ போகுது அப்படின்ட்டு வீடியோ பண்ணலான்ட்டு ஒரு ஃபுட் ரிவ்யூவில் தான் ஆரம்பித்தேன். நீங்கள் முழு வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு ஆரம்பித்தது.
அப்போ கொஞ்சம் ஆஃப் பாயில் தனமாக இருக்கும். கரெக்டாக பேசியிருக்க மாட்டோம், என்ன பேசணுங்கிறது கரெக்டாக பேச வந்திருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங்கிறதுனால ஒரு பதட்டம் இருந்தது, எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் போக இப்போ எல்லாத்துக்குமே ஒன்று வருவோம், எப்படின்னா ஒரு கதை எழுதுகிறோம், இல்லை ஒரு எந்த 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 ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கட்டுமே, ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் தப்பும்போது தப்பு வரும், 2 டைம்ஸ் பண்ணும்போது தப்பு வரும். அப்படியே போக 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 அதுக்குள்ளே நம்ம வந்து இன்வால்வ் ஆயிடுவோம். இன்வால்வ் ஆகிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். இப்போ நான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன்னா, இந்த வீடியோவில் நான் என்ன தான் பேசணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேலே நான் இதுக்கு எவ்வளோ எடிட் பண்ணணுங்கிறது நல்லா தெரியும். பட் இந்த வீடியோ எடிட்டிங்கில் வராது. இந்த வீடியோ ஒரு ரானஸ் வீடியோ. நான் என்ன பேசுகிறேனோ அது அப்படியே இந்த வீடியோவில் பிரதிபலிப்பாக தான் இருக்கும். எந்த இடத்துலையும் நான் கட் பண்ணியிருக்க மாட்டேன். தேவைப்பட்ட இடங்களை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஒரு ரானஸாக பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் என்னோட சேனல். இப்போ சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அது இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் ஒரு 7000 இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு என்னை மோட்டிவ் பண்ண இவங்க 3 பேத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நான் இப்போதைக்கு 2 பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சதீஷ்னு ஒருத்தவங்க பேரை நான் மென்ஷன் பண்ணல. பட் சதீஷ்ங்கிற ஒரு யாருன்னா அவர் தான் எனக்கு யூடியூப்ங்கிறதையோ என் வாழ்க்கையில் இன்வென்ட் பண்ணவர். ஸோ யூடியூப்குள்ளே யூடியூப்குள்ளே வான்ட்டு, ஏன்னா நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யூடியூப்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் மூவி ரிவ்யூவில் ஆரம்பித்து இப்போ இந்த லெவலில் வந்து நிற்கிறோம். பட் இன்னும் ஒரு 2 months தான் நான் சவுதி அரேபியாவில் இருப்பேன். அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். 2 monthsக்கு அப்புறம் நான் வந்து இந்தியாவுக்கு போயிடுவேன். இந்தியாவுக்கு போயிட்டு திரும்பி வந்தாலும் வருவேன், அது எனக்கு தெரியல. அது வாழ்க்கை எதை டிபெண்ட் பண்ணுதோ அதை நோக்கி போக வேண்டியதுதான். பட் இப்போ நான் திருநெல்வேலிக்கு போயிட்டேன்னா அங்கே இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அதை ஏன் ஸ்டைலில் நீங்கள் பார்ப்பீங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். சரி, இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல் ஆரம்பிச்சு பெரிய சப்ஸ்கிரைபர்னால ஒரு 5000 தான் வந்திருக்காங்க. 5000ங்கிறது எங்களை பொறுத்தளவு 5 லட்சம் மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஐ மீன் எங்கள் டீமை பொறுத்தளவு நான் சொல்லிக்கிறேன். ஃபேஸ்புக்லேயும் ஒரு 7000 வந்திருக்காங்க. பட் இவங்க வந்திருக்காங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டாலும், என் வாழ்க்கையில் நடந்த ஹோல்சமான மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைபர் மீட்டப் மட்டும்தான். சப்ஸ்கிரைபர் மீட்டப் அப்படிங்கிறபோது என்னன்னு சொல்றதுன்னா, நீங்கள் நினைக்கலாம், என்னடா உனக்கு மட்டும் எல்லாரும் சப்ஸ்கிரைபர் மெசேஜ் பண்ணால் நீ உடனே மெசேஜ் பண்ணிடுவே அப்படின்ட்டு. என்னைய பொறுத்தளவு எப்படின்னா, யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு மெசேஜ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் ஃப்ரீயாக இருந்துட்டேன், அந்த மெசேஜ் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் அதை வந்து அவாய்டே பண்ண மாட்டேன். அந்த மெசேஜ் பார்க்கலன்னா மட்டும்தான் நான் வந்து ஓகே நான் அவாய்ட் பண்ணுறேங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் அந்த மெசேஜை நான் யாராக இருந்தாலும், அது எனி லாங்குவேஜ் பர்சன், எனி காஸ்ட் பர்சன், எனி ரிலீஜியஸ் பர்சன், ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஏன்னா என்னைய பொறுத்தளவு அதுதான், நான் சின்ன வயசுலேருந்து பழகின ஒன்று அதுதான். ஒருத்தவங்க என்னை நின்று பேசுகிறாங்கன்னா நான் அவங்கள்ட்ட நின்று பேசுகிறேன், ஒருத்தவங்க என்னை கண்டுக்கலைன்னா நான் அவங்களை கண்டுக்கவே மாட்டேன். ஸோ ஐ எம் த பிக் ஆட்டிடியூட் பர்சன் இந்த வேர்ல்ட் அப்படின்னு நான் சொல்லிப்பேன் இதில். பட் நம்மளை நம்பி ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் தேவைப்படலாம், இல்லை சும்மா உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு ப்ரோ, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். என்கிட்ட பேசினவங்க அப்படி தான். இப்போ என்ன ஹெல்ப் கேட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்டிருக்காங்க, என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, நான் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதை வந்து வீடியோவாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நான் ரிப்ளை பண்ணுவீங்க நீங்கள் நினச்சே பார்க்கல ப்ரோ, ஆனால் நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஒருத்தவங்க உங்கள்கிட்ட மதித்து பேசினா மட்டும் நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா அதில் வர சந்தோஷம் வேறு யாருக்குமே கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், யாருன்னா மெசேஜ் பண்ணாங்கன்னா முடிஞ்ச அளவு நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக எடுங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க தேவையில்லாத பர்சனாக இருந்தாலும் ஒரு ரிப்ளை, அவங்க ஹாய்ன்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சால் ஒரு ஹாய், அவ்வளோதான். ஏன்னா அதுவே சிலவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோள். ஸோ அப்படி இருக்கிற போய் தான் என்னையும் நிறைய சப்ஸ்கிரைபர் மீட் பண்ண வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ண நினச்ச சப்ஸ்கிரைபர் நான் சொல்லி ஆகணும். பட் இது வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணிக்கல. பட் இன்கேஸ் ஒரு 2 months இல்லை 1 monthஸில் நாங்கள் மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லுறேன், கேளுங்க. சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதமாக ரன்னிங்கில் போயிட்டு இருந்தது. பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன். அப்போ ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஒரு அக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து சவுதி அரேபியா தான் வராங்க தம்பி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ சொன்னேன், அக்கா இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளை மெசேஜ் பண்ணுங்கக்கா அப்படின்ட்டு. ஸோ இன்ஸ்டாகிராமில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து மெசேஜ் பண்ணாங்க, நான் இந்த மாதிரி அங்கே வரேன், வந்துட்டு அதை பற்றி விவரங்கள் கேட்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் நம்பர் கிடைக்குமா கேட்டாங்க. இல்லை நம்பர் கொடுக்க முடியாது ப்ரோ, நீங்கள் வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நம்பர் தரேன், இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் என்னை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராமில் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ பிப்ரவரியில் பேச ஆரம்பித்தது. மே ஜூலையில் தான் அவங்களே இங்கே ஜூனில் தான் இங்கே வந்தாங்க. ஸோ அந்த 5 மாதமாக நான் மாதத்தில் ஒரு நாளாவது எப்போங்க வரீங்கன்னு கேட்பேன். ஏன்னா அவங்க தான் என்னோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் மீட்டப், ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்க. ஸோ அதனால் நான் எப்பவுமே கான்டெக்ட்டில் இருந்தேன். பட் இப்போ வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணல. இப்போ அவங்க சவுதி அரேபியாவில் தான் இருக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு போகிறதுக்கான டைம் இல்லை. ஒரு நாள் நீங்கள் என் ஏரியா வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அவங்க தான் என்னோட ஃபஸ்ட்டு எனக்கு சப்ஸ்கிரைபராக எனக்கு மெசேஜ் பண்ண ஒரு பர்சனும் கூட, என்னை மீட் பண்ண ஆசைப்பட்ட பர்சனும் கூட. பட் இது வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணல, இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவோம். ஸோ இது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னோட வீடியோ பார்த்து அப்போ சேனல் ஆரம்பித்து 2 மாதத்தில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கூட வரல. பட்டு மீட் பண்ண ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுற விஷயம்னு நான் சொல்லுவேன். அப்புறம் 2வது ஒரு பாய்,
அப்புறம் ரெண்டாவதா ஒரு பாய், அவர் என்னன்னா ஒரு இன்வைட் பண்ணியிருந்தாரு, டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ டின்னருக்கு சாப்பிட போனோம், கொஞ்ச நேரம் பேசணும். ஸோ அப்படி இருந்தது. ஸோ சப்ஸ்கிரைபருக்கு கூட சாப்பிட போன ஃபர்ஸ்ட் அனுபவமே அதுதான். ஸோ அவர் நம்மளை செலிபிரிட்டி அப்படி இப்படி தான் எப்பவுமே கூப்பிடுவாப்புல. இப்போ கூட நான் கான்டெக்ட்ல தான் இருக்கிறேன். செலிபிரிட்டின்னு தான் கூப்பிடுவாப்புல அந்த பாயும் கூட. ஸோ அந்த அனுபவம் கொஞ்சம் எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. அதே மாதிரி அடுத்து 2-3 டைம் நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் போயிருக்கு. ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கோம், இல்லைன்னா மாலில் சும்மா ஒரு ரவுண்டு சுற்றி இருக்கிறோம். ஸோ அது எல்லாமே வீடியோவாக நான் போட்டிருப்பேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப மை க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லுவாங்க. நான் அவங்களை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடம் சொல்லுவேன். ஏன்னா 2 பேருக்கும் பொதுவான இருக்கிற இடத்த சொல்லுவேன். அங்கே போய் மீட் பண்ணுவோம். அப்போ இங்கேயே சுற்றுவோம், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வேலை பார்க்குற இடத்த என் வீடியோ ஃபுல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு நான் எங்கே வேலை பார்க்குறேன்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடத்துக்கே வந்து என்னை மீட் பண்ண வந்திருந்தாங்க. பட் அவங்க ஒருத்தவங்களா வரல, அவங்க கப்புள்ஸாக வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோடியாக வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப மோட்டிவாகவே இருந்தது. அதை அவங்க வந்து என்னை பார்த்தாங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பூரிச்சு போயிட்டேன். அதான் என்னோட டீம்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னேன். கரெக்ட். ஸோ சொன்னோம்னா நீ முதல்ல ஆரம்பிச்சிருக்கலாம்ல அப்படி இப்படின்னு அவங்க ஒரு திட்டினாலும், பட் இனிமேல் இப்போ இந்த மாதிரி வருதுன்னா நீ விடாத. ஸோ இன்னும் கொஞ்சம் பூம் ஆகு, இன்னும் கொஞ்சம் உனக்கு டெவலப் தேவை. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் உங்கள் வீடியோ பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா எனக்கே தெரியும் என் வீடியோ எவ்வளோ முக்கியம் நான் பண்ணுறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஐ ஹாவ் த இன்செக்யூர் பர்சன். ஸோ நான் ஒரு வீடியோ பண்ணிட்டோம்னா அந்த வீடியோ நான் பார்க்க மாட்டேன். இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன்னா இந்த வீடியோ எடிட்டிங் டேபிள் வரைக்கும் தான் நான் பார்ப்பேன். அதுக்கு மேலே நான் பார்க்க மாட்டேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் பார்க்கவே எனக்கு தோணாது. ஸோ அப்படி தோணாமல் இருந்ததுனால என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருப்பேன். பட் அவங்களுக்கு என்னமோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும் போல இருக்குது. எல்லா வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட வந்து இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு எங்க அதெல்லாம் என்னோட மொக்க வீடியோக்கா, அதை எங்கே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அக்காங்கிற ரிலேஷனுக்கு போயிட்டாங்க அந்த ஃபேமிலியே. ஸோ அவங்க வீடு கூட இங்கே தான் இருக்குது. ஒரு நாள் வீட்டுக்கு கூட நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மீட் பண்ணோம். அவங்க கூட சாப்பிட நான் போனேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் அவங்க என்னை படத்துக்குனா கூப்பிட்டு போயிருந்தாங்க. படத்துக்குனா நாங்கள் சேர்ந்து போயிருந்தோம். ஸோ அங்கே நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க அந்த தேட்டரில். அப்போ அதில் 2-3 பேர், நிறைய பேர் என்னைய கேட்டாலுமே ஒரு 2-3 பேர் ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னா கை கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 100 பேர் இருக்கிற க்ரௌடில் ஒரு 3 பேராவது என்னை கேட்டாங்களே அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது அந்த இடத்துல. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்ட என்னோட ஃபார்மசி ஒர்க் போய்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு வர வேலையாக இருக்கும் எப்போவுமே. ஏன்னா உள்ள ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்கிறதுனால மெடிசன் எடுக்கணும், மெடிசன் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற வேலையாக இருக்கும். பட் இன்னைக்கு தான் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறது கடைசி நாள். இனிமேல் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் நான் போக மாட்டேன். ஏன்னா என்னோட பிரான்ச் வந்து மறுபடியும் மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற அந்த நர்ஸ் பொண்ணுங்க வந்து பேசினாங்க. ஆனால் நான் உங்கள் வீடியோ பார்த்துருக்கோம்னா அப்படி இப்படின்னு பேசினாங்க. அதான் சொன்னேன், நான் இந்த ஃபார்மசி தான் இப்போதைக்கு ஒர்க் வந்திருக்கேன். ஆமாம் உங்கள் வீடியோ பார்த்தேன், நான் ஒர்க் பண்ணுற ஃபார்மசினா ஹாஸ்பிட்டல் தாம்னா இது அப்படி இப்படின்னு அந்த பொண்ணுங்க நான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஆனால் என்ன ஒரு பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒர்க் பண்ணுற இடத்த எல்லாமே நான் ரிவீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால என்னென்னா, ஸோ இது வந்து எனக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிருமோங்கிற ஒரு பயம் இருக்குது. பட் என்கிட்ட பேசுகிறாங்கன்னா நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன், ஒர்க் பண்ணுற இடத்த தவிர்த்து நம்ம எங்கனாலும் மீட் பண்ணிக்கலாம் ப்ரோ, ஏன்னா அது கொஞ்சம் சிக்கல் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா ஃபார்மஸில் யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னாலுமே இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபியூரியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் உண்டு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இனிமேல் பூம் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க. இன்னும் 2 months தான் நானும் இங்கே இருப்பேன். அப்புறம் நான் ஊருக்கு போயிடுவேன். ஸோ அந்த 2 monthsக்குள்ளே எவ்வளோ மீட் பண்ண முடியுதோ அவ்வளோ பேரை நான் மீட் பண்ணுவேன். அது வாய்ப்பு கிடைச்சாதான். வாய்ப்பு கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன், 2 monthsக்கு அப்புறம் நான் வந்தேன்னா இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவேன்னா கேட்டிங்கன்னா கண்டினியூ பண்ண வாய்ப்புகள் இருக்குது, இல்லை வாய்ப்புகள் குறைவு இருக்குது. ஏன்னா 2 monthsக்கு அப்புறம் மை லைஃப் கோயிங் டு அனதர் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் என்ன விவரங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இதை தான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்தேன். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.